நம்ம சிட்டி ஆப் புதுசாக ஒரு ஊருக்கு போறீங்க, கடைகள்லாம் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரியல, இல்லை உங்க ஊர்லயே வந்து நல்ல கடைகள் எதுன்னு தெரியலன்னா இந்த ஆப் போங்க. ஒரே இடத்துல எல்லா நிறுவனங்களும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாக வந்து இதுல இருந்து வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணி ஒரு 500 ரூபாய்க்கு அந்த ஏதோ ஒரு கடையில பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பில்லை மட்டும் ஒரு போட்டோ எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கான்டெஸ்ட் ஒன்று நடத்துறாங்க. வின் பண்றவங்களுக்கு பீச் ரிசார்ட் இல்லாட்டி வந்து ஸ்மார்ட் போன் கொடுக்குறாங்க. அப்படி இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கரெக்டா பதில் சொன்னீங்க அப்படின்னாலே 50 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்றாங்க. பண்றதுக்கு ஒரே மோட்டிவ் அப்படிங்கிறது ஸ்மால் பிசினஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றது இந்த ஆப். அதை வந்து ப்ரொமோட் பண்ற ஒரு முயற்சியாகத்தான் வந்து இதை வந்து பண்றாங்க. நல்ல மனிதர்களால் நடத்தப்படுகிற ஒரு பிசினஸ் இது. கீழே வந்து ஆப் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். சைதான் விஜய் ஆண்டனி வந்து ஒரு சைதான். எப்படி வந்து சந்திரமுகில வந்து ஜோதிகா வந்து அப்படியே அந்த பேயாவே மாறுவாங்களோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனி நடிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் கொஞ்சம் நடிச்சார், அப்புறம் நல்லா நடிச்சார், அப்புறம் நடிகராக மாறினார். இன்னைக்கு பெஸ்ட் நடிகர்லாம் தாண்டி போயிட்டார். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட வந்து அவருக்கு கேமரா ஆங்கிள் எங்க இருக்கு அப்படின்னு தெரியுது. பக்காவா வந்து அப்படி ஒரு ஒரு சிரிப்புக்கு கூட வந்து ஒரு ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, ஒரு கோபப்படுறதுக்கு ஆடியன்ஸ் கோபப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த நடிகர் ஆயிட்டார். ஸோ விஜய் ஆண்டனி அப்படிங்கிறவர் விஜய் ஆண்டனி கார்பரேஷனுக்கு மட்டும் இந்த நடிகராக இருக்க மாட்டார். நாளைக்கு மணிரத்னம் கூப்பிட்டாலும் அங்க நடிச்சாலும் விஜய் ஆண்டனி தன்னை ப்ரூவ் பண்ணிக்குவார். அந்த அளவுக்கு ஒரு நடிகராக, ஒரு பிசாசாக, ஒரு சைத்தானாக, ஒரு யமனாக வந்து மாறிவிட்டார் விஜய் ஆண்டனி நடிப்பில். பார்த்த பெருமையா இருக்கு, வாழ்த்துக்கள் தான். ஃபீமேல் லீடு சின்ன ரோல் தான், ஒரு 25% தான் வந்துட்டு போறாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் இல்லை, நிறைய அழுகணும், நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணணும். சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கும் விஜய் ஆண்டனிக்கும் பிரதீப் அண்ட் விஜய் ஆண்டனி வாழ்த்துக்கு போகணும். ஏன்னா அந்த கேரக்டர் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அழகா அவருக்கு எப்படி ஏற்ற ஒரு ஜோடியோ அதை வந்து சூப்பராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். மூணாவது சினிமோட்டோகிராஃபர் பிரதீப். இது வந்து பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி தான் வந்து டைரக்டர், 2 பிரதீப். ஸோ சினிமோட்டோகிராஃபர் பிரதீப் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஒரு நல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனில் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து ஒரு பயங்கர ஒரு காஸ்ட்லியான ஒரு கண்ணாடி கோப்பையை வந்து கையில் ஏந்துற ஒரு ஃபீலிங் வந்து வரும். அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான வந்து சினிமோட்டோகிராஃபி. அந்த டிரான்சிஷன் சீன் வரும், அதில் வந்து லைட்டிங்கும் சரி, அது வச்சிருக்கிற அந்த ஷார்ட் வச்சிருக்கிற விதமும் பார்த்தீங்கன்னா இதை விட வந்து ஒரு கமர்ஷியல் சீன் இருக்குமா அப்படின்னு வந்து திங்க் பண்ண வைக்கிறதுக்கு மெயின் காரணம் சினிமோட்டோகிராஃபி தான். அந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டையும் யோசிச்சு செதுக்கியிருக்கிற சினிமோட்டோகிராஃபர் பெரிய அசெட் இவர். நிச்சயமா நாளைக்கு ஒரு நாள் வந்து இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளோ ஒர்க் எத்திக் உள்ள ஒரு ஆள். அதை வந்து ஸ்க்ரீன்ல தெரியும், போய் பாருங்க, மிரண்டுருவீங்க. பிஜிஎம் விஜய் ஆண்டனி தான் பண்ணியிருக்காரு. என்னத்த பண்ணிட போறாரு அப்படின்னா நடிகர் விஜய் ஆண்டனி அப்படிங்கிறத தாண்டி மேலே போய் ஒரு சிம்மாசனம் போட்டு பிஜிஎம் விஜய் ஆண்டனி அப்படின்னு நிற்கிறார் மியூசிக் டைரக்டரா. மிஸ்ட்ரி வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான மிஸ்ட்ரியா வந்து போயிட்டு இருக்கு பிஜிஎம். மிஸ்ட்ரி பிளஸ் மாஸ் வரும்போது அதே மாதிரியே பிஜிஎம். ஸோ இவர் என்னவா இருக்காரோ அதை அப்படியே வந்து பிஜிஎம்மாவும் மாறி அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுது. அதை எப்படி பண்றாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிஜிஎம் அப்படிங்கிறது நல்ல சவுண்டிங் இருக்கிற தேட்டரில் பார்த்தீங்கன்னா அசந்தறிவிங்க, மனுஷன் பிச்சிருக்கார் பிஜிஎம். எல்லா சென்டர்லையும், அதுவும் சி சென்டர் பி சென்டர் ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. அவ்வளோ சூப்பரான பிஜிஎம் வந்து போட்டுருக்காரு. இந்த ஜெயலட்சுமி அப்படின்னு வந்துட்டு அப்புறம் வர பிஜிஎம் எல்லாம் வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லாங்க. படத்துடைய பாசிட்டிவ் இதெல்லாம் அப்படின்னா என்னடா நெகட்டிவ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது உட்காந்து போதே தெரியல, அப்படியே டக்குன்னு போயிருது. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது என்ன பிரச்சனைனா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற மிஸ்ட்ரியை வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் எனஃப். அந்த மிஸ்ட்ரி எல்லாம் வந்து அன்ராவல் பண்ணி கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் வந்திருந்தாங்கன்னா சூப்பர். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற மிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, செகண்ட் ஹாஃப்லையும் வந்து எக்ஸ்ட்ராவா சிலதெல்லாம் வந்து ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த வெர்ஷன் அப்படிங்கிறதா வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து புரியாது. ஸோ அடிஷனல் அந்த மிஸ்ட்ரி மட்டும் தவிர்த்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர். அந்த கடைசி 30 நிமிஷம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசாக உள்ள கொண்டு வந்து சைடில் பேர் ஓடிட்டு இருக்கிறப்ப அந்த விஷுவல்ஸ் வரதுலையும் வந்து ஒரு கதையை நகர்த்தி கொண்டு போய் முடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் மண்டை சொரிய வச்சிருது. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வச்சிருது. அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா இது எல்லா சென்டர் படமாக வந்து மாறி இருக்கும். ஆனாலும் இயக்குனர் பிரதீப் அவர்களுக்கு வந்து நிச்சயமா பெரிய பாராட்டுகள். ஏன்னா இவ்வளவு கிளீனான எந்த ஒரு வல்காரிட்டியும் இல்லாம ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை வந்து இவ்வளவு அருமையாக நகர்த்திட்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதை வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணியிருக்கார் பிரதீப். கண்டிப்பா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு டேரக்டர் வருவார் அப்படிங்கிறது எந்த ஐயமே இல்லை. அது நீங்க போய் இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல இல்லைங்களா, ஆனா மொத்தமா ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு வந்த ஃபீலிங்கை தான் அது விடும். ஏன்னா டேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியானவர் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது பிஜிஎம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து பாடல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பாடல்கள் பெருசா வந்து நினைவில் நிற்கல. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த கடைசி 30 மினிட்ஸ் அந்த வேகான கொஞ்சம் ஸ்லோவான அந்த செகண்ட் ஹாஃப் இதெல்லாம் தவிர்த்துட்டு அதாவது இதெல்லாம் ஒரு அடிஷனா மொத்தமா ஒரு படமா இது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் முகம் சொல்லிக்காம ஒரு த்ரில்லரை பார்த்துட்டு வெளில வந்துட்டே இருக்கலாம். குட்டீஸ் போனா பயந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் ஃபேமிலியாக போனீங்கன்னா ஒரு ஜாலியான நீட்டான ஒரு த்ரில்லரை பார்த்துட்டு நீங்கள் வெளில வருவீங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டீம் வந்து கேரண்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. இந்த சைத்தானுக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு கண்டிப்பாக 3.25 வந்து தருவேன். அவ்வளோ ஒர்த்தான படம் தான் அது. இந்த சைத்தானுக்கு என்னுடைய சினிவி ஸ்கோர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நீங்களும் போயிட்டு வந்து சினிவியில் வந்து ரேட் பண்ணி மற்ற படங்களையும் வந்து ரேட் பண்ணலாம். பிடிச்சிருந்ததா விமர்சனம் கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்டுகள் ஏதாவது இருந்தால் வந்து கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டுகளை வந்து தெரிவிங்க. இன்னொரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.